இந்த ஆணாதிக்க மனநிலை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் அதாவது எனக்கு எனக்கு இது பணம் வேணும். இதுக்கு நான் இத விற்பனை செய்வேன். அப்படிங்கும்பொழுது அத ஏத்துக்க வந்து திணறுது. இதே விக்னேஷ் சிவன் அத செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அது நயன்தாரா லேடீஸ் சூப்பர் ஸ்டார், நயன்தாரா பேஸ்ட் ஸ்டோரிங்கிறனால தான், ஏன் பணம் வாங்குற? அ அந்த மாதிரியான செயல் விஷயங்கள் ஒரு பக்கம் மனநிலை வருது. ஒரு தன்னம்பிக்கையா எப்படி இந்த பெண் இருக்கலாம்? ஒரு வியாபாரியா எப்படி ஒரு பெண் இருக்கலாம்? எப்படி பண நோக்கோடு இருக்கலாம்? அப்படி என்றால் பெண்ணோட புனிதத்தன்மை என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்ன? தியாக மனப்பான்மை என்ன? அந்த புனித போர்வையை போட்டு வச்சு அம்மிக்கி நம்மள ஒண்ணும் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு சமூகம் தான் நயன்தாரா போன்றவர்களை எதிர்க்கும் மனநிலையில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நாகார்ஜுனா சொல்றாருப்பாங்க, அவங்க நடையிலேயே அந்த தன்னம்பிக்கை தெரியும் அப்படின்னு. அந்த தன்னம்பிக்கையை இந்த சமூகம் விரும்பல. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்கிறவ அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, மூலையில உட்காந்து. ஒருத்தவன் கை விட்டுட்டா, ஐயோ கை விட்டுட்டானே அப்படின்னு விதி படத்துல வர மாதிரி வசனம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அந்த ஆண் அவரோட மனைவிக்கு நேர்மையா இல்ல. அப்ப அந்த மனைவி வந்து நயன்தாரா மேல வந்து குற்றச்சாட்டு வைப்பதை விட அவர் தன் கணவன் மேல தான் குற்றச்சாட்டு வைக்கணும். ஆனாலும் இங்க பாருங்க, எல்லாருமே அந்த ஆணை விட்டுறாங்க. ஒரு பெண் தான் நோ சொல்லணும், ஆண் அப்படிதான், பெண் தான் நோ சொல்லணும். அது என்ன ஊசி இடம் கொடுத்தால்தான். சோசியல் மீடியாலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாராட்டுக்கு ஏங்குற பெண்களை வந்து பாராட்டி அவங்களுக்கு வேணுங்கிறத சாதிக்கிற ஆண்களை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணுக்கு அவங்க வந்து ஒரு பலியாக கூடிய ஒரு பெண்ணாக தான் நான் நயன்தாராவை பார்க்கிறேன். இந்த ஆணாதிக்க மனநிலை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் அதாவது எனக்கு இது பணம் வேணும். இதுக்கு நான் இத விற்பனை செய்வேன். அப்படிங்கும்பொழுது அதை ஏத்துக்க வந்து திணறுது. இதே விக்னேஷ் சிவன் அத செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அது நயன்தாரா லேடீஸ் சூப்பர் ஸ்டார், நயன்தாரா பேஸ்ட் ஸ்டோரிங்கிறனால தான், ஏன் பணம் வாங்குற? அந்த மாதிரியான செயல் விஷயங்கள் ஒரு பக்கம் மனநிலை வருது. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்துல ட்ரெண்ட்ல ஒரு டாக்கா போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஆவணப்படம் சார்ந்த விஷயம் தான். சோ வந்து இந்த ஆவணப்படம் வெளிவந்த பிறகு ஒரு சிலர் வந்து இது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலுமே, இன்னும் சிலர் வந்து அவங்களோட கடந்த கால ரிலேஷன்ஷிப்ஸ் சார்ந்து பல விமர்சனங்களையும் பொதுவெளியில வச்சுட்டு வராங்க. சோ வந்து ஒரு பெண் அப்படிங்கிறப்ப வந்து ஈஸியா அவங்கள வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது வந்து நிறைய பார்க்க முடியுது. சோ இது பத்தின ஒரு பார்வையை தான் தெரிஞ்சுக்க போறோம். இதுக்காக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் நினைச்சிருக்காங்க. வாங்க மேம் கிட்ட பேசலாம். வணக்கம். நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டெய்ல்ஸ் இந்த ஆவணப்படம் பத்தின உங்களோட பார்வை என்ன? ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நீங்க கூட நான் என் விமர்சனங்கள்ல நீங்க பார்த்துக்கலாம். என்னோட சோசியல் மீடியால போட்டிருக்கும் போது மிக பெரிய எதிர்ப்பை வந்து நயன்தாராக்கு காமிச்சாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆணாதிக்க மனநிலையை வந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். எப்படின்னா, பெண்களை வந்து புனிதப்படுத்துறது, தியாக மனப்பான்மை, காதலுக்காக என்ன வேணாலும் செய்வார்கள், அன்புக்காக என்ன வேணாலும் செய்வார்கள். இப்படியே நம்ம சொல்லப்பட்டு வளர்க்கிறோம். எப்போதுமே நம்ம பெண்கள் வந்து இலவச சேவை மையம் மாதிரி தான் நம்பலாம். எப்படின்னா, ஒரு ஆண் சமைப்பார்கள், பெண்ணும் சமைப்பார்கள். ஆண் வந்து தொழில் ரீதியா தான் சமைப்பான். ஒரு ஆண் ஒரு இடத்தை கிளீன் பண்ணுவாங்க. பெண்கள் இடம் கிளீன் பண்ணுவாங்க. ஆண் வந்து அதற்கான பணம் இருந்தா தான் அந்த வேலைய இன்ட்ரெஸ்ட்டா செய்வாங்க. ஒரு பெண் வந்து ஒரு பூஜை செய்வாங்க. ஒரு ஆணும் பூஜை செய்வாங்க. ஆனா அந்த ஆணுக்கு தொழில் ரீதியான பணம் கிடைக்கும். அந்த பெண்ணுக்கு எதுவும் கிடைக்காது. வீட்ல விளக்கேத்துறது, குத்து விளக்கு ஏத்தும் பெண் வேணும் அப்படிம்பாங்க. அதே ஆண் வந்து கோயில்ல பூஜை செஞ்சு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு நம்ம போறதுக்கு கூட அலோடு இருக்காது. இந்த மாதிரி அன்பெய்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெண்கள் வந்து காலமாக எல்லா சமுதாயங்கள்லயும் இலவச சேவைகளை செய்தே பழக்கப்படுத்திட்டாங்க. இன்னும் மோசமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட நம்மள வந்து எல்லா விதங்கள்லயும் அவங்க இலவசமா தான் நம்மள செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காசு கேட்டாலோ, ஏதாவது கேட்டாலோ அதுக்கு அசிங்கப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேராசைக்காரி, பெண் என்பவள் வியாபார ரீதியாக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது அப்படிங்கும்பொழுது, ஒரு பெண் வந்து தன்னோட விஷயங்களை வந்து விற்பனை அப்படின்னு செய்யும்போது, தன்னோட பர்சனல் அந்தரங்கம் இருந்தாலும் பரவாயில்ல. அதுல நான் வந்து ஒரு வியாபார ரீதியா தான் பார்க்கிறேன். ஏன்னா,
எனக்கான மதிப்பு அதில் இருக்கு அப்படின்னு ஒரு பெண் இருக்கும்போது, அதை வந்து ரொம்ப கேவலப்படுத்துவது. நயன்தாரா என்பவர் ஒரு தொழிலதிபர். அவர் வந்து ஒரு வியாபாரி, ஒரு நல் வியாபாரி. அவர் ஆண், பெண்கிறத விட ஒரு நல் வியாபாரியா நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த ஆணாதிக்க மனநிலை, பேட்ரியாட்டிக் சமூகம் இருக்குல்ல, அதுல ஆண், பெண் வித்தியாசம் இல்ல. இந்த ஆணாதிக்க மனநிலை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பெய்டு சர்வீஸ், அதாவது எனக்கு எனக்கு இது பணம் வேணும். இதுக்கு நான் இத விற்பனை செய்வேன். அப்படிங்கும்பொழுது அதை ஏத்துக்க வந்து திணறுது. இதே விக்னேஷ் சிவன் அது செஞ்சிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அது நயன்தாரா லேடீஸ் சூப்பர் ஸ்டார், நயன்தாரா பேஸ்ட் ஸ்டோரிங்கிறனால தான், நீ விற்பனை செய்ற, அதுக்கு யார் வேணாலும் பணம் கேட்கலாம். அ நீ வந்து உன்னோட தனிப்பட்ட விஷயத்த ஏன் இலவசமா குடுக்கக் கூடாது? ஏன் பணம் வாங்குற? அ அந்த மாதிரியான செயல் விஷயங்கள் ஒரு பக்கம் மனநிலை வருது. 2வது, ஒரு ஆணை விட பெண்ணோட பழைய விஷயங்களை கிளறுவதற்கு வந்து மக்கள்ல வந்து ஒரு சர்க்காஸ்டிக் மனநிலை இருக்கு. ஒரு பெண், "நீ இப்படிப்பட்டவள் தானே? நீ என்ன பெரிய இவங்களா? நீ வந்து ஒரு" அவங்கள பத்தி பேசும்பொழுது பெண்களே வந்து என்ட்ட சொன்னாங்க. அவங்க வந்து இன்னொரு குடும்பத்தை வந்து அ அவங்க வந்து இன்னொரு ஆணுடன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்ப அவருக்கு திருமணம் ஆயிருந்தது. திருமணம் ஆகும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவங்க. அந்த பெண் வந்து நடுத்தெருவுல வந்து சொல்லும்பொழுது அப்படிங்கும்போது, இந்த ஒரு ஆண் வந்து 2 பெண்களை அன்பு ரீதியாகவும், காதல் ரீதியாகவும் பயன்படுத்துவதை வந்து யாரும் குறிப்பிடல. ஒரு பெண் தான் வந்து, "நீ வந்து இன்னொரு குடும்பத்த கெடுத்துட்ட" அப்படிங்கிற மாதிரியான தாக்குதல்கள் வந்து மிக மோசமாக நயன்தாரா மேல் வைக்கப்படுகிறது. ஏனெனில் அவர் ஒரு வெற்றியாளர். ஒரு பெண் வெற்றியை பெண்களாலும் பொறுத்துக் கொள்வது கடினமாக இருக்கிறது. ஆண்களாலும் பொறுத்துக் கொள்வது கடினமாக இருக்கிறது. இது முழுக்க ஒரு வந்து ஆணாதிக்க சமூகத்தின் ஒரு ஒட்டுமொத்த மனநிலையா தான் வந்து நயன்தாரா அவர்களின் மீது வீசப்படும் சில பர்சனல் விஷயங்கள சொல்றேன். பொது விஷயங்கள அவங்களுக்குள்ள விஷயங்கள நான் சொல்லல. பர்சனல் விஷயங்கள் வந்து இது ஒரு பேட்ரியாட்டிக் சமூகம் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப நாம் வந்து நிரூபிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையா இருக்கு. ஒரு உளவியல் பார்வையாவும், இது ஒரு ஆணாதிக்க சமூக மனநிலை, உளவியல் அப்படின்னும் நான் பார்க்கிறேன். சோ அதை தவிர தனுஷ் அவர்கள், நயன்தாரா அவர்கள் சண்டை போட்ட உளவியல் வேற. அது யா. நீயா நானா உளவியல் அது. அதற்குள் நான் போகலை. இது நயன்தாரா மேல் சமூகம் வைக்கும் குற்றச்சாட்டுகளின் உளவியலை நான் சொல்றேன். மேம் இப்போ அவங்களுமே அந்த ஆவணப்படத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ, ஒரு பெண்ண பத்தி அதாவது என்ன பத்தி மட்டும் தான் பேசுனாங்க. என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த ஆண பத்தி யாருமே கேள்விகள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் இப்ப சொன்னீங்க, பெண்கள பத்தி பெண்கள் தான் அதிகமா விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. சோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன மேம்? ஒ ஒரு ஒரு வந்து இந்த மாரி திரை உலகம் அப்படிங்கும்பொழுது நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். அங்க வந்து பாதுகாப்பற்ற தன்மை இருக்கும். அப்ப வந்து நீங்க உங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும் ஆணை வந்து நம்ம நம்புவோம். யா. அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து திருமணம் ஆனவர், ஆகாதவர்ங்கிறத விட ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை எப்படி வந்து பேசினா, என்ன செஞ்சா இவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்னு என்பது ஆண்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப இன்செக்யூர்டா ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்ப, ஏற்கனவே தந்தையை இழந்து வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வர்க்கம் வந்து ஆண் வர்க்கம் இருக்கு. நெறைய பேர் இருக்காங்க. அது வந்து இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து சோசியல் மீடியாலயே நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, பாராட்டுக்கு ஏங்குற பெண்களை வந்து பாராட்டி, பாராட்டி அவங்களுக்கு வேணுங்கிறத சாதிக்கிற ஆண்களை நாம் பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி ஒரு அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது? அ ஒரு ஆணுக்கு அவங்க வந்து ஒரு பலியாகக்கூடிய ஒரு பெண்ணாக தான் நான் நயன்தாராவ பார்க்கிறேன். அவங்களோட மொழி அப்படிதான் இருக்கு. அப்படி ஒரு பலியான ஒரு பெண்ணை வந்து, அவங்க அது பலியாகியிருக்கோம். அது இன்னொரு பெண் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னோன, அதுலேருந்து வெளியில வர துணிவும் அவங்களுக்கு இருக்கு. அவங்களே யா. திருமணம் செஞ்சுக்கல. இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய அவங்க கெடுக்கணும்னு நெனைக்கல. அப்படி அந்த ஆண் அப்படின்னு இருக்காங்கல்ல, இன்னொரு பெண்ணை ஏமாற்றக்கூடிய ஆண் அப்படிங்கிறப்ப, அவரோட மனநிலை பாருங்க. ஆல்ரெடி அவர் கமிட்டட். கமிட் யா. ஆயிட்டு, இன்னொரு பெண்ணை வந்து அவங்க வந்து உள்ள கொண்டு வர பார்க்குறாரு அவர் திருமணத்துல. அது வந்து ஓகே. அவங்க திருமணத்துல ஏதோ கசப்பு இருக்கலாம். ஆனா அவரு நேர்மையா என்ன பண்ணியிருக்கணும், என் திருமணத்துல அப்படி சொல்லி கூட இந்த பெண்ணிட்ட பழகியிருக்கணும். என் திருமணத்துல எனக்கு பிடிக்கல, கசப்பு இருக்கு அப்படிங்கும்போது, அப்பனா டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படி.
அது வந்து மிக நேர்மையான ஒரு பதில். உங்களுக்கு உங்கள் திருமணத்தில் கசப்பு இருந்ததுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க. இல்லாட்டி அவர் திருமணத்துல கசப்பு இருக்கிறவங்க ஒண்ணா இருக்க போறதில்ல. அப்படிங்கும்போது இவர் வாழ்க்கையை பாழாக்கினார். இருவரின் தனிப்பட்ட விஷயத்தை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு செயலா பார்க்கிறேன். இன்னொன்று, அந்த ஆண் அவரோட மனைவிக்கு நேர்மையா இல்ல. அப்ப அந்த மனைவி வந்து நயன்தாரா மேல வந்து குற்றச்சாட்டு வைப்பதை விட, அவர் தன் கணவன் மேல் தான் குற்றச்சாட்டு வைக்கணும். ஆனால் இங்க பாருங்க, எல்லாருமே அந்த ஆணை விட்டுடுறாங்க. இருவர் பெண்கள் வந்து அந்த அந்த இருவரையும் உபயோகித்த ஒரு ஆணை வந்து விட்டுடுறாங்க. ஆனா இரு பெண்களின் மேல் தான் இங்க பரிதாபமும் குற்றச்சாட்டும் மாத்தி மாத்தி வருது. அப்படிங்கும்போது இந்த சமூகம் வந்து அப்படிதான் யோசிக்குது. ஒரு பெண் தான் நோ சொல்லணும். ஆண் வந்து உறவில் இருந்தா கூட சொல்லக்கூடாது. ஆண் அப்படிதான். பெண் தான் நோ சொல்லணும். அது என்ன ஊசி இடம் கொடுத்தால்தான் நூல்ல நுழைய முடியும் அப்படின்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? அந்த பேட்ரியாட்டிக், அதாவது ஆணாதிக்க மனநிலை வந்து அதீதமான விஷயமா தான் இதை நான் வந்து நயன்தாரா அவர்களின் பழைய உறவுகள் மேல் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நான் பார்க்கிறேன். இன்னும் அவங்க தன்னம்பிக்கை அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க மேல நம்ம பரிதாபப்படுவோம், கஷ்டப்படுவோம். அந்த பொண்ணு பாவம், தியாகியும். அவங்க இந்த சமூகத்துக்கு அதுதான் தேவைப்படுது. நீ மேல எழுந்து வந்த அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையா நின்னுட்டு, நாகார்ஜுனா சொல்றாருப்பாங்க, அவங்க நடையிலேயே அந்த தன்னம்பிக்கை தெரியும் அப்படின்னு. அந்த தன்னம்பிக்கையை இந்த சமூகம் விரும்பல. ஏன் அப்படின்னா, ஒரு பெண்கிறவ அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கணும், மூலையில உட்கார்ந்துருக்கணும். அவ வந்து ஒருத்தவன் கை விட்டுட்டா, ஐயோ கை விட்டுட்டானே அப்படின்னு விதி படத்துல வர மாதிரி வசனம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, தேவையில்லை. நீ விட்டாச்சுன்னா எனக்கு ஒன்றும் கதி இல்லாம போகாது. நான் இன்னொரு வாழ்க்கையை, இன்னும் நல்லபடியாக வாழ்க்கையை நான் நன்றாக வாழ்ந்து காமிப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்ணை டைஜஸ்ட் பண்ணிக்க விரும்புறேன் இந்த சமூகம். ரொம்ப டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்படுது. ஒரு தன்னம்பிக்கை எப்படி இந்த பெண் இருக்கலாம், ஒரு வியாபாரியா எப்படி ஒரு பெண் இருக்கலாம், எப்படி பணம் நோக்கோடு இருக்கலாம், அப்படி என்றால் பெண்ணோட புனிதத்தன்மை என்ன, ஒருவனுக்கு ஒருத்தி என்ன, தியாக மனப்பான்மை என்ன, எங்க என்ன என்ன, அப்படி என்றால் பத்தினி என்றால் என்ன, அதுனா என்ன, இதுனா என்னங்கிற அந்த புனித போர்வையை போட்டு வச்சு அம்மிக்கு நம்மள உண்ணும் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு சமூகம் தான் நயன்தாரா போன்றவர்களை எதிர்க்கும் மனநிலையில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். மேம், இப்போ ஃபைனலா ஒரு கொஸ்டின் மேம். இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, நிறைய விஷயங்களை கடந்துதான் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. சோ வந்து இப்போ நயன்தாராவோட லைஃப் எடுத்தோம்னா, அவங்க பாஸ்ட்ல வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி அன்பை தேடி போறது, உண்மையான ஒரு காதல் இல்ல உண்மையான ஒரு அன்பை தேடி போறது அப்படிங்கறத வந்து இந்த சமுதாயம் எப்படி பாக்குது? இப்போ அன்பை தேடி போறவங்கள இப்போ உளவியல் ரீதியா உங்களோட கருத்து என்ன மேம்? உங்களோட பார்வை என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அன்பை தேடுறது அது இதுங்கிறத விட ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இந்த பெட்டர் ஆஃப், நீங்கள் இல்லாட்டி நான் இல்ல அப்படிங்கிறதுல வந்து அது கிடையாது. நீங்க இல்லாட்டியும் நான் இருப்பேன். என்னோட தொழில் இருக்கு. அவங்க அதானே சொல்றாங்க, என்னோட தொழில் தான் வந்து என்ன டிசிப்ளினா இத்தனை நாள் இருக்கு. என்னோட தொழிலையும் சேர்த்து நேசிக்கும் அன்பை தான் நான் தேடுகிறேன். அப்படின்னா இவங்களை எந்த விதத்திலும் நயன்தாராங்கிற ஒரு இண்டிவிஜுவலை டிஸ்டர்ப் செய்யாத ஒரு அன்பு. அந்த அன்பை கரெக்டா தேடி இருக்காங்க. சோ இந்த அவங்களோட பழைய உறவுகள்ல அந்த அன்பு வந்து ஒருத்தவங்க வந்து என்னோட தொழிலை விட்டுடுங்கிறாப்புல, அவங்க தொழிலை விடுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அன்புக்காக. அது மிக தவறான முடிவு. நாளைக்கு தொழில விடுமாங்க, நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருமாங்க, நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுமாங்க, நாளைக்கு பாத்திரம் தேயுமாங்க, எல்லாம் பண்ணுமாங்க. அது வந்து மிக தவறான முடிவு. ஒரு பெண் சுயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆணின் அன்பை தேடுகிறாள் இல்லையா, அது வந்து சரியான தேடு. அவங்க அப்படியே அன்புக்காக வந்து பழைய உறவில வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடியா இருந்தாங்க. அது நாகார்ஜுன அவர்களே சொல்றாரு. அந்த முடிவு வந்து அவங்க தவறை வந்து சரி பண்ணிக்கிட்டு மேல வராங்க. அதே போல்தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த அன்பு, பண்பு, அது இது காதல் அப்படிங்கிறத விட அந்த அன்பு எப்படி இருக்கணுங்கிற ஒரு டெஃபினேஷன், பவுண்டரி, அந்த பவுண்டரியில வந்து ஒவ்வொரு பெண்ணும் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நயன்தாரா கதை சொல்கிறது. நீங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் என்ன அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னா, தனக்கான சரியான அன்பை, தன் சுயத்தை பாதிக்காத அன்பை
மிக அதீத நேசமோடு ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். எனக்கு அன்பு வேணும். ஆனா, அது என்னோட தொழிலை பாதிக்கக்கூடாது. அது நயன்தாரா என்பதை பாதிக்கக்கூடாது. ஓகே. அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்குதா? நாளைக்கு கல்யாணம் ஆகும், கேரியர் போயிடுச்சு அப்டின்னா, நாளைக்கு ஒரு அம்மா லிஸ்ட்ல, அண்ணி லிஸ்ட்ல வாங்கன்றுவாங்க. அது ஏன் நம்ம ஏன் அதுக்கு தொடர்ந்து பலியாகிட்டு இருக்கோம்? இந்த சமூகம் ஏன் பலியாகிட்டே இருக்கு அதுக்கு? இந்த மன்னன் படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து விஜயசாந்திய வந்து சமைக்க விட்டுருவாப்ல. அவ்ளோ பெரிய தொழிலதிபர். அந்த அந்த சினிமா காட்சியை வந்து இன்னுமே சமூகம் எதிர்பார்க்குது. கல்யாணம் ஆயிடுச்சா, நீ வந்து புடவைய கட்டிட்டு குக்கிங் பண்ண நயன்தாராவும் குக்கிங் பண்றேங்கிறாங்க. விக்னேஷ்காக குக்கிங் பண்றேங்கிறாங்க. அது வேற, அது பர்சனல். நம்ம அன்புக்காக செய்றோம். அது வேற விஷயம். நம்மளுக்கு பிடித்தவங்களுக்கு என்ன வேணா நம்ம செஞ்சு குடுப்போம். அது வேற விஷயம். ஆணும் செஞ்சு குடுக்கலாம். ஆனால் உன்னோட சுயத்தை விட்டுட்டு, உன்னோட தொழில விட்டுட்டு, நீ மேல வந்த உயரத்த விட்டுட்டு, நீ வீட்டுக்குள்ள வந்து நீ திருமணம் பண்ணினாதான் நீ ஒரு பெண், ஒரு தியாக பெண். அப்படி இப்படிதான் எனக்கு குழந்தை பெற்றுக்கொண்டு நான் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை வந்து நயன்தாரா உடைத்துக் கொண்டு இந்த பேட்ரியாட்டிக் சமூகத்துக்கு ஒரு சவாலாக இருப்பதனால் தான் சமூகத்தில் இத்தனை எதிர்ப்பு இருக்கு. நான் காசு இல்லாம எதையும் கொடுக்க மாட்டேன். எங்கிட்டயும் ஃப்ரீங்கிறது கிடையாது. ஆண்கள் மட்டும் தான் ஃப்ரீ இல்ல. நானும் ஃப்ரீயா எதுவும் செய்ய மாட்டேன். நான் ஒரு தொழிலதிபர், நான் ஒரு வியாபாரி. அது ஆண், பெண்கிற வித்தியாசம் கிடையாது. நான் அன்புக்காக தான் இயங்குவள் தான். ஆனால் என் சுயத்தை அதற்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் பாதுகாப்பு எனக்கு மிக முக்கியம். ஆனால் என் தொழிலின் மீது உள்ள காதலை விட அந்த பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு குழந்தைகள் முக்கியம் தான். அதுவும் நான் என்னோட கரியரும் அதே அளவுக்கு மிக முக்கியம். அப்படின்னு தன்னோட ஓன் டெஃபினேஷன்ல வாழக்கூடிய எந்த பெண்ணையும் இந்த சமூகம் ஜெரிப்பது, செமிப்பது மிக கடினம். அதை செமிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்கு உதாரணமாக இருக்கும் நயன்தாரா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேம், இந்த இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியிலையும் தெளிவான பார்வையை முன் வச்சதுக்காக மிகவும் நன்றி மேம்.